ലോകരാജ്യത്തിലെ വലിയൊരു നേതാവിന്റെ വീഴ്ച സകല ന്യൂസ് ചാനലിലും കൂടെ വരും. உலக ராஜ்யத்திலே பெரிய ஒரு தலைவன் விழுந்து போகிற ஒரு செய்தி ஆமென் எல்லா நியூஸ் சேனலிலும் வரும். ഇറാനും ഇസ്രായേലും തമ്മിലുള്ള വാർ, ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே உள்ளதான யுத்தங்கள் ശക്തമാകും. அது ஆமென் பலப்படும். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி கொலை. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் நடத்தி வருகின்றன. கடந்த 28ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டார். அவரது மறைவுக்கு ஈரானில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. 7 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டடங்கள் சேதமடைந்தன. இத்தாக்குதலில் காயமடைந்த 3 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களை குறிவைத்தும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இஸ்ரேலின் முக்கிய நகரமான டெல் அவிவ் மாவட்டத்தில் உள்ள ராமத் கானில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் கட்டடங்கள் சேதமானதோடு கார்களும் தீக்கிரையாகின.